தளபதி அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட 24 நாள் ஆயிடுச்சு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாமே மாற்றமா இல்லை ஏமாற்றமா தெரிஞ்சுக்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இல்லீகல் மைனிங்ஸ் எல்லாமே டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம். இது ஒரு பெரிய லெவல் ஸ்கேமாக பண்ணியிருக்காங்க. இப்போது இதை வந்து விஜய் அவர்கள் வந்தோடனே இதை பார்த்து இப்போ டெம்பரரியாக சில குவாரிஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல விஷயம். மக்கள் எல்லாமே வரவேற்கிறாங்க. இதை நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருந்த நியூஸ்லலாம் எல்லாமே பட்டாசு வச்சு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க, உங்களை வந்து டெய்லின்னு வந்து பார்த்திங்கன்னா பாம் அந்த வெடிச்சிட்டு டெய்லியும் வந்து அதான் ஃபுல்லாக வண்டிங்க போயிட்டு ஒரு மாதிரி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஒரு மெஷர்ஸே இல்லாமல் எல்லாமே பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி அங்கே வாழ முடியும்? ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏரியா மதுரை, கிருஷ்ணகிரி, சேலம் எல்லா ஏரியாவுமே செக் பண்ணி இங்கே இவ்வளவோ நடந்துகிட்ருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவிக்கே வந்ததுனால தான் தெரிஞ்சுது. இது வந்து இப்போ எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து அதை சொல்லுறதுனால தான். இல்லைனா இது அப்படியே தான் கண்டினியூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கே விஜய் அவர்கள் இல்லைனா இது எப்படியோ கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கும். கரெக்டாக இப்போ வந்ததுனால இது வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போது ஓட்டு போட்டவங்க, இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் தற்கொலைன்றதே எனக்கு புரியல. ஏன்னா இப்போ அவங்க வந்ததுனால விஜய் வந்ததுனால தான் நமக்கு தெரிஞ்சுது. இதே இப்போ நீங்கள் காலங்காலமாக நீங்கள் அந்த மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுட்ருக்கீங்களே, அவங்க உங்களுக்கு ஓட்டு வாங்கிட்டு அவங்க இந்த மாதிரி இல்லீகல் மைனிங் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்க நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா இது நமக்காக ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருக்கணும்.